ஹலோ, how are you சார்? வணக்கம், சொல்லுங்க. என்ன வேணும் சார்? நான் உபீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கேன். சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் லோன் தேவை இருக்காங்க சார்? என்னென்ன லோன்லாம் பண்ணுறீங்க சார்? ஹோம் லோன் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் இருக்குது, ஓகே, அப்புறம் மார்டேஜ் லோனு, உங்கள் இடத்த அடமானம் வச்சு வாங்குறதுக்கு லோனு, பர்சனல் லோனு, அப்புறம் எஜுகேஷன் லோன் பண்ணுறோம் சார். இப்போ புதுசாக வந்து இபி லோன் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஏதாச்சும் இபி பில் கட்டுறதுக்காக லோன் பண்ணுறோம் சார். இது இபி பில் கட்டுறதுக்காக லோன்? ஆமாங்க சார், நம்ம பேங்க்கில் புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணி சார். இது அக்கப்புறா இருக்கு. இல்லைங்க சார், இப்போது நீங்கள் எவ்வளோ சார் இபி பில் கட்டுறீங்க? என்ன சார், ஒரு 100 ரூபாய் 200 கட்டுவேன். இல்லைங்க சார், இனிமே அப்படி வராதுங்க சார். அப்படியே சொல்கிறீங்க சார்? இரு, இந்த மாதம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன் சார். ஹேய், என்னய்யா 5000 ரூபா போட்டிருக்காங்க? ஆக்காக்கு வரைக்கும் சார். ஓ, அப்படி தான் இதுக்கப்புறம் வரும். அப்படிதான் வருமா? எங்களுக்குலாம் முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லோன் 100 ரூபாய் 200 ரூபா கட்டிட்டு இருந்தேன். சரி, ஏதோ வெய்ய நாளுக்கு ஒரு 500 ரூபா வரலாம். லோ காஸ்ட் இஎம்ஐல பண்ணி தரோம் சார். லோ காஸ்ட் இஎம்ஐயா? இதுக்கா? ஆமாங்க சார். நீங்கள் தவணை முறையில் கூட மாதம் மாதம் கட்டிக்கலாம் சார். நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு யாராச்சும் லோன் வாங்குவாங்களா சார்? இல்லைங்க சார், இப்போ நாங்கள் புதுசாக அது மாதிரி பண்ணியிருக்கோம் சார். இதுக்கப்புறம் கரண்ட் பில் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஹையாக தான் வரும். ஓ, ஆமாம் சார். ஏசி மாட்டிருந்தாலும் வந்திருக்குமோ? இல்லைங்க சார், இது இல்லைங்க சார். நீங்கள் எது நீங்கள் வீட்டில் லைட்டே போடலனாலும் கரண்ட் பில் இருக்கு. லைட்டே போடலனாலும் கரண்ட் பில் வரும்? ஆமாங்க சார். என்னங்க அது? இல்லைங்க சார், என்னோட விசிட்டிங் கார்டு இருக்குது, நீங்கள் போங்க. நான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற கரண்ட் பில் பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி சார், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணுறேன் சார். நம்ம உபீஸ் பேங்க் சார், ஞாபகம் வச்சு. உபீஸ் பேங்க். ஓகே, தேங்க்யூ சார். வாங்க வாங்க வாங்க. என்னய்யா இது, கரண்ட் பில்லுக்கெல்லாம் இப்படி லோன் வாங்க வச்சிருவீங்க போல இருக்கு. சரி, உதவும். இன்னும் எவனோ பேப்பர் தூக்கிட்டு வர என்னன்னு தெரியல. வாங்க. என்னங்க ஐயா? ஐயா, இந்த மகளிர் உரிமை தொகையிலிருந்து விட்டு போனவங்களுக்கு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை பண்ணலாம்? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்? ஆமாம் ஐயா. ஏற்கனவே வாங்கின 1000 ரூபாயே 1008 பிளான் போட்டு பிடுங்குறீங்க. இந்த கரண்ட் பில்லை பார்த்தா ஷாக் அடிக்குது. மறுபடியும் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லி வருவீங்களா? ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய்க்கு 1008 பிளான் போடுறாங்க. மறுபடியும் விடுபட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் என்னென்னலாம் கை வைப்பாங்கன்னு தெரியலையே. நம்ம வர கரண்ட் பில்லை கட்டணும். அந்த தம்பிக்கு ஃபோனை போடுவோம். ஊபிஸ் பேங்க்குன்னு சொன்னாப்புல, அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு வர வச்சிருவோம். நம்பரு சார் 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 ஹை சார். சார் சார் இப்போதான் சார் நம்பர் எடுத்தேன். இல்லைங்க சார், நீங்கள் எப்படி எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும் சார். நான் உங்களுக்கு டைலே பண்ணல, இப்போ தான் எடுத்தேன். அதான் சார், நீங்கள் நினச்சா அந்த இடத்துல நான் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தீங்களா? இல்லைங்க சார், ஏன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு நிறைய கஸ்டமர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி பண்ணி இதுக்குனே பேங்க் ஒன்று ஆமாங்க சார், பேங்க் ஆல்ரெடி இருக்குங்க சார். இந்த ஸ்கீம் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோங்க சார். உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட்? எஸ்ட்மெண்ட் 200 கட்டினா போதும் சார். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் 200 உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிடலாம் ஊபிஸ் பேங்க்ல. ஆமாங்க சார். ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து லோன் வாங்கினா ஃபர்ஸ்ட் டெபாசிட் 200 பண்ணி லோன் வாங்கினா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 200 கிரெடிட் ஆகிடும் சார் ஆட்டோமேட்டிக்காக. உங்கள் லோன் வாங்கி தான் நான் கரண்ட் பில் கட்டணும். ஆமாம், கட்டி ஆகணும் சார். என்னோட தலையெழுத்து தான். இப்போ வேற வழி கிடையாது. வரேன், உங்கள் பேங்க்குக்கு வரேன். நான் பேங்க் கண்டிப்பாக வரீங்களா? உபீஸ் வரேன் சார். நான் கால் பண்ணுறேன். இல்லை நீங்கள் நான் வந்துடுறேன். இப்போ கூடவே வந்துடுறேன். வேற வழி கிடையாது. வந்து தான் ஆகணும். நான் கால் பண்ணனாலும் பாருங்க, கரண்ட் இல்லைன்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் கரண்ட் பில்லு கட்டலன்னா ஆன் த ஸ்பாட் கரண்ட்டை கட் பண்ணிவிடுவாங்க. அந்த கட் பண்ணுறதுக்கு எங்கள் பேங்க் எப்பயும் விடாதுங்க சார். வெல்கம். தேங்க்யூ.